Taste the Daily. விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக தலைமையகத்தில் முன்னாள் அமைச்சர் மற்றும் மாவட்ட செயலாளர் KT ராஜேந்திர பாலாஜி தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பங்கேற்று பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். மேலும் அங்கு வந்த பெண்களுக்கு சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி பொதுமக்களின் நலனே தமது முன்னுரிமை என முன்னாள் அமைச்சர் உறுதியளித்தார். ஈரோடு மாநகர் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் நாட்டின் 79வது சுதந்திர தினம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்ட கழக செயலாளருமான KV ராமலிங்கம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் முன்னாள் மேயர் மல்லிகா பரமசிவம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பகுதி கழக செயலாளர் பரமசிவம் ஏற்பாட்டில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த திரளானோர் முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கட்சியில் இணைந்த புதிய உறுப்பினர்களுக்கு கழக துண்டு அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் 79வது சுதந்திர தினத்தையொட்டி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் S. ராமச்சந்திரன் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்தார். சுதந்திர தினத்தை ஒட்டி திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் தேசிய கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். மதுரவாயலில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 79வது சுதந்திர தினத்தை ஒட்டி நாகை மாவட்டம் தலைஞாயிறு அருகே ஓரடியம் புலத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அதேபோல் அருகே உள்ள உயர்நிலை பள்ளியிலும் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். மேலும் சுதந்திர தின விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அவர் பரிசுகளையும் வழங்கினார். 79வது சுதந்திர தின விழாவையொட்டி கரூர் பழனியப்பா நகரில் உள்ள அதிமுக மாவட்ட அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தேசிய கொடியேற்றி வைத்தார். இதையடுத்து பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு இனிப்புகளையும் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திரளான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற அலுவலகத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் இனிப்புகளை வழங்கினார். இதில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்றனர். திருச்சி மலைக்கோட்டையை சேர்ந்த முன்னாள் கழக நிர்வாகி மீண்டும் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமியின் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தை முன்னிட்டு மலைக்கோட்டையில் திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா, கழக அமைப்பு செயலாளர் ரத்னவேல், அம்மா பேரவை மாநில துணை செயலாளர்கள் ஜோதிவாணன் மற்றும் அரவிந்தன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து கழக முன்னாள் நிர்வாகி ப. வினோத் தன்னை மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். 4ஆம் கட்ட எழுச்சி பயணமாக மதுரைக்கு வருகை தரும் அதிமுக பொதுச் செயலாளருக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளிக்க பொதுமக்களுக்கு முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் அழைப்பு விடுத்தார். முன்னதாக புளியங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள அம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன், மாவட்ட பொருளாளர் திருப்பதி, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் தமிழழகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர்.